யெகோவானிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆஹா எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவானிசி யெகோவானிசி யெகோவானிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆஹா எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவானிசி 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 எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆஹா எங்கள் கோடி வெற்றி கோடியே. துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, நம் கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. யெகோவானிசி யெகோவானிசி யெகோவானிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆஹா எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த வேலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவித்தால் போவோமே. பட்டயமோ புயபலமோ இல்லையே, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா நாம், ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவானிசி யெகோவானிசி யெகோவானிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆஹா எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவானிசி யெகோவானிசி யெகோவானிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆஹா எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவானிசி யெகோவானிசி. நாமத்தினால் இன்றைய நாளிலும் உங்களை வாழ்த்தி அவருடைய நாமத்தினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே,
இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்காக உங்களுடைய பிள்ளைகள் தம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். ஐயா, நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போன்று ஆண்டவரே உங்களுடைய வசனம் உங்களுடைய பிள்ளைகளை செல்வதை கிருபை செய்ய வேண்டுமாக கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே வார்த்தை தீகளை நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஐயா, உடைய ஜீவன் உள்ள வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சென்றடைந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயங்களையும் கொழுந்து தெரிய செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தையை இந்த நாளிலும் கொடுப்பதற்கு அடியேனை நீங்கள் ஆயத்தப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். ஐயா, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அடியேனையும் வார்த்தையை கேட்கின்ற உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கல்வாரினால் மூடிக்கொள்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், தொடர்ந்து வழிநடத்துங்கள். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய ஆளுகளும் அதிகாரமும் இந்த இடத்திலே இருக்கட்டும். ஐயா, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைய நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய தூதுக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாங்கள் வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நீங்களே இன்றைக்கு பதில்கள் அநேகம் சொல்ல வேண்டி வரும், கேட்கல சொல்லக்கூடிய ஆயத்தமா இருக்கணும். சம்பவத்தை அறிந்து கொள்ளுங்க நன்றாக. ஜெப வேளை, ஜெப வேளையண்டா விளங்குதா? எல்லாருக்கும் ஜெப வேளையண்டா விளங்குதா? ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். எங்க போனாங்களா? தேவாலயத்துக்கு போனாங்க. பின்ன ஜெப வேளையில எங்க போகணுமா? தேவாலயத்துக்கு. பின்ன ஜெப வேளையில வேற எங்கேயாலும் போகணும்னு சொல்லி இருக்கா? இந்த பேதுரு யோவானும் வேற எங்கேயாலும் போனாங்களா? கடைக்கு போனாங்களா சாமான் வாங்க? அல்லது வேற தொழில் பார்க்க போனாங்களா? இல்ல. ஜெப வேளை அப்படி என்றால் அருமையானவர்களே, ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெப வேளை என்பது ஒரு குறிப்பிட்ட வேளை. அந்த ஜெப வேளையின் போது இந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. அருமையான பிள்ளைகளே, இதுதான் அடியனுடைய தரிசனமும் கூட. ஆனா அந்த தரிசனம் எப்படி நிறைவேறுமோ நாம் அறியோம். எந்த நேரம் ஆலயத்துல வந்திருந்து தேவனுடைய புலிகள் குதிச்சு கொண்டிருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துல வந்திருந்து ஜெபம் பண்ண வேணும். வீதியால போய்க்குள்ள இதுக்குள்ள வந்து அப்படி ஆலயத்துல இருந்து ஆண்டவரை ஜெபிச்சு போட்டு போகணும். இப்படியான ஆலயமாத்தான் நாங்க இருக்க வேணும். இப்படியான ஆலயமாகத்தான் நாங்க கட்டி வைத்திருக்கணும் அடியனுடைய தரிசனம். ஆனா கர்த்தர் எப்படி நிறைவேற்றுவாரோ, அது எப்படி நிறைவேறுவோ அது கனவுலையும் சிந்திச்சு பார்க்க முடியாம இருக்குது இந்த நாட்டில. ஆனா கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். ஜெப வேளையாய் 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறார்கள்? தேவாலயத்துக்கு போனார்கள். ஆர் போனார்கள் தேவாலயத்துக்கு? தம்பி சொல்லுங்க. மற்றவர்கள் சொல்லாதீங்க, நான் கேட்கிறாள் தான் சொல்லுவோம். ஏனென்றா அவர் நுழைஞ்சிட்டுதான் பாக்குறதுக்காக வேண்டித்தான் நான் கேட்கிறேன். ஆகவே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார். அப்பொழுது எப்பொழுது அந்த தேவாலயத்துக்கு போன பொழுது தன் தாயின் வயிற்றிலே இருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன். சப்பானி என்றா கால் நடக்க முடியாதவன், அங்க குறைவான ஒரு மனுஷன். அவனை அந்த மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்துல வாசலுக்கு பேர் என்ன? அலங்கார வாசல். பின் அந்த இடத்துல வருகின்ற புள்ளைகள் எப்படி வரணுமா? அலங்காரத்தோடு வர வேணும். அலங்காரத்தோடு, புதிய அலங்காரத்தோடு வர வேண்டும். ஆகவே அந்த அலங்கார வாசல் அண்டையிலே வைப்பார்கள். அப்படி என்றால் இது எப்படி எப்ப நடக்குதாம்? எப்ப ஒருக்கா வைப்பாங்களா? நாள்தோறும். அப்படி என்றா என்ன நடக்குதாங்க? ஒவ்வொரு நாளும் அங்க ஆலயத்திலே ஜெபம் நடந்து கொண்டே
இருக்குது. இப்ப நாள்தோறும் இந்த இடத்துல ஜெபம் நடக்கும், வாங்கண்டா வருவீங்களா? நான் நினைக்கிறேன். பாத்தீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாள்தோறும் ஆலயத்திலே ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். இது அருமையானவர்களை உங்களுடைய இதயத்தின் தரிசனமாக போயிருந்திருக்கும். இந்த தரிசனத்தை கத்திரப்ப தருவாரோ, என்ன மாதிரி செய்வாரோ, அல்லது எங்களுடைய காலத்துக்குள்ளே அந்த தரிசனம் நிறைவேறுமோ, கர்த்தர் தான் அதை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த சப்பானி தாயின் வயிற்றிலே இருந்து பிறக்கும் பொழுதே அவன் சப்பானி. அப்படியாண்டா அவன் எப்படிப்பட்ட சப்பானி? எப்படிப்பட்ட சப்பானி? சப்பானி நடக்கலாதானே? பிறவி சப்பானி. பிறவி சப்பானி. பிறவி சப்பானி. அவனுக்கு வைத்தியமே இல்ல. பிறவி சப்பானி. பின்ன அவனுக்கு எத்தனை வயதான்? எத்தனை வயதான்? 41. 40 வயதுக்கு மேல. 40 வயதுக்கு மேல மதிக்கத்தக்க ஒரு மனுஷன். பின்ன இந்த மனுஷனை என்ன செய்யறாங்க? இந்த 40 வயதுக்கு மேல் மதிக்கத்தக்க இந்த மனுஷன் இந்த பிறவி சப்பானியண்டா நான் நினைக்க இல்ல. இவன் பிறவியில இருந்து ஏதோ ஒரு வருஷம் ஒரு 4-5 வருஷம் கழிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு அவனை கொண்டு அப்படியே அங்க வச்சிருப்பாங்க. அன்றையில இருந்து இன்று வரைக்கும் தூக்குறதும் கொண்டு ஆலயத்துல வைக்கிறதும் வைக்கிறமா போவாங்க. அதிகமாக பாருங்க, கத்தோலிக்க மதத்துல மடுக்கோயில்களுக்கு போயிருப்பீங்க, யாத்திரை ஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க. அங்க ஒரு பேலில் அப்படியே வரிசையாக ஆறு இருப்பாங்க. இந்த பிச்சைக்காரர் மிகவும் கண்ணால பார்க்க முடியாத ஒரு வேதனை நிரம்பின ஒரு அங்க குறைவினர்கள் அங்கே காணப்படுவார்கள். சில நேரங்கள்ல கண்ணை மூடிக்கொண்டு பார்த்து கொண்டு போயிருவாங்க, பார்க்க முடியாத. பின்ன அது என்ன? உண்மையாக அவங்களை பிடிச்சிருக்கிறாங்க இல்ல, அது தொழில். அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள்? அவங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத பெருநாள் கூட அவங்களுக்கு தெரியும் எந்த கோயில்ல எது நடக்கும் என்று. அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க? தங்களுடைய வேனில் அவ்வளவு பேரை ஏற்றிக்கொண்டு இடத்துல அப்படி வரிசை அடுக்கி போட்டு போயிடுவாங்க. அவங்க பிச்சை எடுக்கிறது பின்னேரம் வந்து ஏற்றிக்கொண்டு கணக்குகள் பார்த்து தங்களுக்குள்ள பிரிச்சு கொள்வாங்க. அது ஒரு முதலாளி கூட்டம் இன்னும் இருக்குது. இப்படியான ஒரு கூட்டம் அருமையானவர்களே இங்க இருக்கிறாங்க. இது அந்த நாள்ல இந்த பழக்கத்துல வந்தா இன்றைக்கு வந்து கொண்டிருக்குது. பின்ன இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த சப்பானியை தூக்கி கொண்டு வந்து இந்த கோயிலடியில வைக்கிறாங்க. என்னத்துக்கு? அங்கதான் ஆட்கள் வருவாங்க, நிரம்ப வருவாங்க. அங்க நமக்கு பிசினஸ், அங்க நமக்கு பிசினஸ். இந்த சப்பானி என்னத்துக்கு அங்க போறான்? கோயில் வாசல் அண்டைக்கு பிச்சை கேட்பதற்காக போறான். பின்ன இவனை கொண்டு வருகின்ற கூட்டம் எங்க வருகுது? வாசல் அண்டைக்கு தான் வருகுது. ஆனா இந்த 2 பகுதியும் ஆசீர்வதிக்கப்படுது. எப்படி? பிச்சை எடுக்கிறவனும் ஆசீர்வதிக்கப்படுறான், பிச்சை கொண்டு விடுறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எப்படி எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்க? தலையை சுத்துதா? எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்க? எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க? இவங்க பிசினஸ் நோக்கத்தோட வராங்க. எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்க? சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய ஒவ்வொரு நாளும் வர்றாங்க. எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்க? உலக பிரகாரமா ஆசீர்வதிக்கப்படுறாங்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம், அதே நேரத்தில் அவனை சுமந்து கொண்டு வர்றாக்களுக்கு நல்ல வருமானம். ஆனா ஆண்டு இருக்கவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல, ஆலயத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனால் உலக பிரகாரமாக அந்த ஆலய வாசல்ல அவங்க வர்றாங்க. உலக பிரகாரமா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. பின் அவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ அந்த கோயில் வாசலுக்கு போறப்ப நல்ல புழைப்பு, அவங்க இன்னும் வருவாங்க. இன்னும் பல பேர் சொல்ல கேட்டுப்பட்டு மற்றவங்களும் வருவாங்க. அந்த ஆலயத்தில வாசலுக்கு போனாலே காசு காசா கொட்டுது என்று சொல்லி சொல்லுவாங்க. பின்ன அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நான் இந்த ஆலயத்துக்கு வாரேன், இந்த பேக்கை தூக்கிக்கொண்டு வாரேன். ஒரு ஆவிக்குரியர் வாரர் குறுக்கு ரோட்டால. அவர் ஞாயிற்றுக்கிழமை இங்க உலாத்துறாரு, எங்க உலாத்துறாரு தெரியாது. அவர் வார எங்க நிக்க வேணும்? கோயில்ல நிக்க வேணும். அவர் எங்க ரோட்டால வார வந்து என்னன்னு பாக்குறேன், நான் தெரியாத மாதிரி இப்படி பார்த்துக்கொண்டு கடற்கரை பார்த்துட்டு வார. அவர் கவனிக்கையில கத்தோலிக்க கோயில், அதுல இருக்க கத்தோலிக்க கோயில் 2 பிதாச்சுவன் போடுவாங்க. பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆக்கள் ஆண்டவர் காட்டித்தாங்க. பிதாச்சுவன் விளங்குதா? கத்தோலிக்க மக்கள் போடுவாங்க,
பிதாச்சுடன் பசுத்தாவி நாமத்தினாண்டு கையால் வைக்கி நெத்திலையும் வயிற்றிலையும் போடுவாங்க. அதை போட்டுக்கொண்டு அவர் நிற்கிறார். ஒரு ஆவிக்குரிய மனுஷன். எவ்வளவு மாய்மாலமான வாழ்க்கை பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான ஒரு கூட்டம் ஆசீர்வதிக்கப்படத்தான் செய்யுது. அவங்க வாசலுக்கு வெளியில நிற்கிறாங்க. இப்படியான கூட்டம் ஆசீர்வதிக்கப்படத்தான் செய்யுது. உலக பிரகாரமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகவே நாள்தோறும் ஆலயத்துக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நாள்தோறும் ஆலயத்திலே தொழுகை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நாள்தோறும். ஆனால் அவங்களுக்கும் தொழுகைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. திரள் கூட்டம் போவதினால் அது அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது. இன்றைக்கும் சிந்திச்சு பாருங்க, இந்த திரள் கூட்டம் போறதுனால எங்களுக்கு அங்க வசதி என்று சொல்லி இன்றைக்கு அதுக்கு நாடி போற எத்தனையோ தேவனுடைய ஜனங்களை நாங்கள் காணோம். அவங்க ஆலயத்துக்கு போறது. ஆனால் அதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதை கர்த்தர் ஆசீர்வாதம் என்று அவங்க நெச்சில் கொண்டே இருக்கிறாங்க, ஏமாந்தே போறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வாசலில், ஆலயத்தின் வாசலின் வெளியே இந்த சப்பானியுடைய ஜீவியம், அதே போன்று அவனை சுமந்து கொண்டு வருகிறவர்களுக்கும் என்னவர்கள் ஜீவியம் அங்கே ஆலயத்தின் வெளியிலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான ஒரு சம்பவங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆலயத்துக்கு வெளியே இந்த காலத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கின்றது. அவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொண்டால் போதும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கின்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டு இருக்கின்ற பிள்ளைகள் ஒரு நாளும் அவ்விதமான எண்ணத்திலே நாங்கள் இருந்து கொள்ளக்கூடாது. இன்று இந்த வகையை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக அநேகம் உண்டுதான், நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. சலுகைக்காக சபையை தேடி போகின்றவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். தங்கள் உழைப்புக்காக சபையை தேடி போகின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் மாறுபட்ட இருதயங்களோடு சபையை நோக்கி பிரயாணம் பண்ணி போனவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் ஆலயத்தின் வாசலிலே வெளியே நிற்கின்ற இந்த சப்பானியை சுமந்து கொண்டு வருகின்ற ஒரு கூட்டத்துக்கு சமனாகவே இருக்கின்றார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலய வாசலின் வெளியே என்ற இந்த பகுதியினருக்கும் கூட ஒரு வகையிலே இவை ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். இந்த பணத்தின் மூலமாக அவர்களுக்கு உடை வருகின்றது. இந்த சப்பானி ஆசீர்வதிக்கப்படுகின்றான், அவனுக்கு உணவு கிடைக்கின்றது, ஒழுங்கான உடை கிடைக்கின்றது, அவனுக்கு அவனுடைய குறைகள் நீக்கப்படுகிறது. அதே போன்று இந்த சப்பானியை சுமந்து கொண்டு வருகிறவருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டு சென்று கொண்டே இருக்கிறது. அவர்கள் அதை ஒரு உழைப்பாகவே கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த உலகத்திலே தங்கள் தேவைகளை அனுபவித்த ஜனங்களாக காணுகின்றார்கள். ஆனால் அவர்கள் ஆத்துமாவோ தேவனுக்கு தூரமாய் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சங்கீதம் 106 எடுத்துக் கொள்வோம். சங்கீதம் 106:15 தயவு வாசிங்க. பழைய ஏற்பாடு 737 பக்கம் வாசிக்கப்பட்டது. அவர்கள் கர்த்தரிடமிருந்து கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். பார்த்தீர்களா? இந்த உலக ரீதியிலே ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அவர்கள் ஆண்டவரிடம் கேட்கிறார்கள். உலக ரீதியிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தரால் மனப்பூர்வமாய் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. மனப்பூர்வமான ஆசீர்வாதம் எது? ஆத்தும ஆசீர்வாதம். மனப்பூர்வமான ஆசீர்வாதம் எது? ஆத்தும ஆசீர்வாதம். ஆத்தும ஆசீர்வாதம் யாரிடமிருந்து வருகின்றது? தம்பி சொல்லுங்க. ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. அது மனப்பூர்வமான ஆசீர்வாதம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனின் உலக ஜீவியத்திலே அவனுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள், உலகத்தின் மூலமாக அவனுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை கொண்டு நாங்கள் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒருபொழுதும் கணக்கிட்டு விட கூடாது. அவன் நன்றாக ஆசீர்வதிக்கப்படுகின்றானே, அவன் நன்றாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறான். ஒரு நாளும் நீங்கள் ஒருபொழுதும் ஏமாந்து விடக்கூடாது. ஆகவே இந்த சப்பானி தனது வலிமையான தொழிலையே செய்து கொண்டு இருக்கின்றான். பின்னாகவே இந்த சப்பானியுடைய வலிமையான தொழில் என்ன தம்பி? நான் சொன்ன பிச்சை எடுப்பது. இப்ப ஒரு சம்பவம் நடைபெறுகிறது பாருங்க. தேவ ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் கண்டு அவன் என்ன கேட்கின்றான்?
பிச்சை கேட்கின்றான். என்ன கேட்கின்றான்? பிச்சை. பின்ன இந்த 4வது வசனம் சொல்லுகின்றது பாருங்க. 4வது வசனம், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார். இவன் இந்த சப்பானி எதிர்பாராத ஒரு சம்பவத்தை அங்க சந்திக்கிறான். எல்லார்ட்டையும் பிச்சை தான் கேட்கிறான். நடந்து கொண்டு போறோம், தூக்கி அப்படி வீசி போட்டு போவான். சில பேர் கொஞ்சம் குனிஞ்சு போட்டு போட்டு போவாங்க. ஆனா அவனுக்கிட்ட யாரு நின்று பேசுவாங்களா? அவன்கிட்ட நின்று ஏதாவது ஆறுதல் வார்த்தை சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அப்படி தூக்கி போக்குறது போட்டுட்டு போவாங்க. ஆனா இவனும் பிச்சை கேட்கிறான். இந்த பேதுருவும் யோவானும் என்ன செய்கின்றார்கள்? அவனை உற்று நோக்குகிறார்கள். அவனை நோக்கி பார்த்து எங்களை நோக்கி பார் என்று சொல்லி கதைப்பதினார். இந்த சப்பானிக்கு அதிர்ச்சியா போய்விட்டது. இவங்க விசேஷித்த விதமா என்னோட கதைக்கிறாங்களே, இத்தனை 40 வருஷமாக நான் இதுல வந்து இப்படியா இருக்கிறேன். யாரும் நாய்க்கு போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு போவாங்க. இவங்க நின்று விசேஷமா என்னோட கதைக்கிறாங்களே, அப்படி என்றா இவன்கிட்ட இருந்து கணக்க கொஞ்சம் எதுவும் வரப்போகுது. இதுதான் அவனுடைய வாஞ்சை. இவனுக்கு வேறொரு வாஞ்சையும் இல்ல. பாருங்க, 40 வருஷமா ஆலய வாசல்ல சப்பானியாத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். 40 வருஷமா அவங்க கொண்டு வந்து இறக்கி வச்சு போட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த ஆலயத்துக்குள்ள என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அவங்களுடைய ஒரே நோக்கம் பணம், பிச்சை, தங்களுடைய உழைப்பு. அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பின்ன அவர்களிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான். முதல் பேதுருவும் யோவானும் இந்த சப்பானியை நோக்கி பார்க்கிறார்கள். இப்பொழுது சப்பானி இவர்களை நோக்கி பார்க்கின்றான். இந்த சப்பானி ஒரு புதிய அனுபவத்தை தான் இந்த காண்கிறான். பிச்சை போடுவது என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தூக்கி வீசி போட்டு போவாங்க அதிகமாக, அல்லது ஏனோதான போட்டு விடுவோம். ஆனா இவனுக்கு இது ஒரு அனுபவம் தான். ஆனா இந்த அனுபவத்தின் மூலமாக அவன் என்ன செய்கின்றான்? ஏதோ இவரிடமிருந்து தனக்கு ஏதோ பெரியதொரு பிச்சை ஒன்று கிடைக்கப் போகிறது, இன்றைக்கு பெரியான உழைப்பொன்று எனக்கு கிடைக்கப் போகிறது என்று பாஞ்சியோடு அவன் என்ன செய்கிறான்? அவருடைய முகத்தை அப்படியே பார்த்து கொண்டிருக்கான். அப்படியே பார்த்து கொண்டிருக்கல இந்த பேதுரு என்ன செய்கிறார்? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்ல. இவனுக்கு நெஞ்சில் அப்படி தூக்கி போட்டு, ஏண்டா பொன்னும் வெள்ளியும் தான் அந்த நாள்ல பணம். பின்ன இவன் உடனே இருதயத்துல நினைச்சிருப்பான், இவன் எங்களை விட இவன் பிச்சைக்காரனா இருக்கிறான், என்னட்ட கூட கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கிறான், இவன் ஆக பிச்சைக்காரனா இருக்கிறான் என்று பட்டண்டு இருதயத்துல நினைச்சிருப்பான். என்றால் அவனுடைய இருதயம் அவ்வளவு வேகமா வேலை சொல்றான், ஐயோ இவங்க எனக்கும் என்னத்தையும் தரப்போறாங்க என்று சொல்றான். இன்னும் இவன் உடனே சொல்றான், பேதுரு சொல்றார், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்திலே இல்லை. அப்படி என்றால் பேதுரு பிச்சை கொடுக்க மனம் இல்லையா? சொல்லுங்க, பிச்சை கொடுக்க மனம் இல்லையா? மனமற்று இருந்தாரா? இல்லை. ஏனென்று சொன்னால் பேதுரு அப்போஸ்தலன், அவன் போதிக்கிறவன். பின்ன பேதுருடன் பணம் இல்லாம இருக்குமா? அந்த இடத்துல சொல்றார், என்னிடத்திலே வெள்ளியும் பொண்ணும் இல்ல. பின்ன பேதுருட பொக்கெட் ஆராய்ச்சி பார்த்தா இருக்குமா இல்லையா? எப்படி இருக்கும் சொல்லுவீங்க? எப்படி இருக்கும் சொல்றீங்க? ஊழியக்காரன்ட காசு இருக்கும் கட்டாயம். சரி, எப்படி இருக்கும் சொல்லுங்க. சிந்திக்கிறீங்க இல்லையே? கர்த்தருடைய ஞானத்தினால் சிந்திங்க, எப்படி இருக்கும்? சரி, அப்படி என்ற பேர் கோயிலுக்கு காவி கொண்டு வராரு எல்லாத்தையும் இல்ல. பின்ன என்ன எப்படி இருக்கும்? வீட்டில் வச்சிருப்பார், ஆலயத்துக்கு போற. இதுல இருந்து உங்களை விளங்கிக் கொள்ளணும். ஆலயத்துக்கு போற, காணிக்க போடாமல் இருப்பார் பேதுரு, தசவாள் போடாமல் இருப்பாரா, ஏழையில் கொடுக்க இருப்பாரா, வீட்டுல போயிட்டு தள்ளி போட்டு கொண்டுதான் போயிருப்பார் நிச்சயமாக. என்ன பொக்கேட்டுகளை கொண்டு போயிருப்பார், ஆலயத்துக்கு போய்க்குள்ள நிச்சயமா கொண்டு போயிருப்பார். அதால போய்க்குள்ள ஏறைக்குள்ள அவன் கேட்கல, பிச்சை போடுறதுக்கு தானே போற, கட்டாயம் கொண்டு போயிருப்பார். தேவனுடைய பிள்ளைகள் கொண்டு போறத்தான் வேணும். காணிக்கைகள் கொண்டு வருவீங்க, தசமாம் கொண்டு வருவீங்க, ஏழையில் போடுற கொண்டு வருவீங்க, கட்டாயம் கொண்டு வர வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்விதமாக இப்ப வருகிற பேதுரு அங்க சொல்றார், என்னிடம் வெள்ளியும் இல்லை பொன்னும். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு போகின்ற பொழுது இந்த பேதுரு நிச்சயமாக காணிக்க கொண்டு போய்த்தான் இருக்க வேணும்.
தசோபாக நிச்சயமா கொண்டு போய் தான் இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு ஒரு ஏதாவது பணம் கொடுக்க வேண்டும். யாரும் பிச்சைக்காரர் அங்க வருவாங்க தெரியும், பேருக்கு கட்டாயம் கொண்டு போகத்தான் போயிருக்கத்தான் வேணும். அப்படி என்றால் இன்னொரு வகையில் நாங்கள் போகும் பொழுது பேதுரு போய் சொன்னாரா என்று ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மூத்த அப்போஸ்தலன். நாங்க வேதத்துல பார்ப்போம். அதனாலதான் அவன் பல தடவைகள் பாருங்க, பள்ளி விலகி போனாலும் போய் பிடிச்சிட்டார், தேடி தேடி பிடிச்சிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக இந்த பேதுரு ஒரு பெரிய அப்போஸ்தலன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலன், மூத்த அப்போஸ்தலன் மட்டுமல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த பேதுருவைத்தான் சபை மேய்ப்பனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால கத்தோலிக்காரர்கள் பட்டன் பிடிச்சிட்டாங்க, இவர் தான் இவரை பாப்பாண்டர், முதலாவது பாப்பாண்டர் பிடிச்சிட்டாங்க. விட்டுற மாட்டாங்க, தப்புன்னு பிடிச்சிருவாங்க. ஆகவே அவர் தான் மேய்ப்பர், அது உண்மை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர் ஒரு ஒழுங்குமுறை நிச்சயமாக நடக்க முடியவே முடியாது. அதை நாங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளணும். கலாத்தியர்ல 21ஆம் அதிகாரத்தை எடுங்கோ, சாரி 2ஆம் அதிகாரம், கலாத்தியர்ல 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை எடுங்க. 9, 10 வாசிங்க, பட்டன் வாசிங்க, பட்டன். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த பொழுது, யார் சொல்றார்? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது யார் சொல்றார்? பவுல் சொல்றார். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை சொல்லுங்க அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு, கேபாவும் யோவான். யாக்கோபு, கேபாண்டால் யார்? பேதுரு, யோவான். இவர்கள் ஓ ஓ ஓ ஓ ஓ சொன்னார்கள். பாருங்க, இந்த பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்கு அனுப்பிக்கல. இந்த பவுல் சொல்றார், இந்த தூண்களாக எண்ணப்படுகின்ற யாக்கோபும் பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறார்கள்? இவர்களுக்கு இடுகின்ற கட்டளை என்ன? இவர்களுக்கு இடுகிற கட்டளை, இந்த பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அனுப்பும் பொழுது இடுகிற கட்டளை என்ன? தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா? அப்படிப்பட்ட இந்த பேதுரு தரித்திரனை நினைக்காம போயிருப்பார். ஆலயத்துக்கு போய்க்கல, வெளியில போய்க்கல, நிச்சயமாக நினைத்திருப்பார். பின்ன அதுல பேதுருவும் யோவானும் இவங்கதான் இந்த பவுலுக்கும் பர்னபாவுக்கும் என்ன செய்யறாங்க? அவளை அபிஷேகம் பண்ணி அனுப்புறாங்க, போங்க ஊழியத்துக்கு. அப்போ இந்த ஒரு காரியத்தை சொல்றாங்க தெரியுமா? தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்க, பிச்சைக்காரரை நினைச்சுக் கொள்ளுங்கப்பா, தரித்திரரா இருக்கிற நினைச்சுக் கொள்ளுங்க சொல்லி அனுப்புறாங்க. ஆகவே இந்த கட்டளை அருமையான பவுல் சொல்லும் பொழுது, இந்த கட்டளையை நான் பெறும் முன்னரே பவுல் சொல்றார். அடுத்தது என்ன சொல்றார்? வாசிங்க, அடுத்த வாசிங்க. மேலும் தரித்திர நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது வாசிங்க. அடுத்து சொல்லுங்க. பவுல் சொல்றார் பாருங்க, இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்கள் எனக்கு கட்டளையிடும் முன்பே தரித்திர நினைக்கும் அந்த நற்குணம் என்னிலே இருந்தது என்பதை அறிவிக்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா? இந்த பவுலும் பாருங்க, பின்ன ஆதி அப்போஸ்தலரை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் தரித்திரருக்கு உதவுகின்ற அந்த நற்குணம் அவருடைய இருதயத்தோடு எப்பொழுதும் ஒட்டி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதே பேதுருவும் யோவானும் இந்த சப்பானியிடம் பேசும் பொழுது, உனக்கு தர வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை என்றால் பிச்சை கொடுக்க மனமற்றிருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் ஒருபொழுது நினைத்துவிட கூடாது. ஆகவே யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலே 15, 16 வாசிங்க. புதிய ஏற்பாடு 314ஆம் பக்கம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15, 16 பட்டன் வாசிங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பசியாருங்கள்,
பிரயோஜனம் என்ன? சரி, இப்ப ஒரு சகோதரனுக்காவது சகோதரிக்காவது வஸ்திரம் இல்ல, சாப்பாடு இல்ல. ஆருக்கு சாப்பாடு இல்ல வஸ்திரம் இல்ல சொல்லுங்க தம்பி? ஆருக்கு இல்ல சாப்பாடு இல்ல வஸ்திரம் இல்ல? ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ இல்ல. பின் ஆகவே உங்களிலே ஒருவன் அவர்களை நோக்கி, இங்க வாங்க, நீங்க பசியா இருக்கிறீங்களா, ஆகாரம் இல்லாம இருக்கிறீங்களா, உடுப்பு இல்லாம இருக்கிறீங்களா, நீங்க என்ன செய்யுங்க? குளிர் காய்ந்து பசியா நல்லா குளிச்சு போட்டு நீங்க படுத்து நித்திரைய கொள்ளுங்க, பசி போயிடும். அல்ல என்ன சொல்லப்படுது? நீங்க சொல்லுவீங்க, அதிகமா ஆண்டோட்ட பிள்ளை சொல்லுவாங்க, நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, உனக்கு ஆண்டவர் உடுப்பு தருவார், ஆண்டு உனக்கு சாப்பாடு தருவார் சொல்லி போட்டு போனால், நீ சரீரத்துக்கு செய்ய வேண்டியதை நீ செய்யாமல் விட்டால் அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படியே அங்கால பார்க்கிறோம், விசுவாசமும் செய்கைகளினால் இல்லாவிட்டால் அந்த விசுவாசம் செத்ததே. உன்னுடைய செய்கைகளினால் அந்த விசுவாசத்தை காண்பிக்கவில்லை என்றால் அது செத்ததே என்று சொல்லி அங்கே சொல்ல போய் நாங்கள் பார்ப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை இந்த நாளும் தேவனுடைய தூதுக்கு இந்த வார்த்தைகளை கர்த்தர் தரும் பொழுது அருமையான எத்தனையோ வார்த்தைகளை இதிலே பார்க்கும் பொழுது நான் வாசித்துக் கொண்டே வந்திருக்கிறேன். ஆனால் நேற்றைய நாளிலே அந்த குறிப்பிட்ட வார்த்தைகளிலே தெளிவை கர்த்தர் உண்டாக்கினார். குறிப்பிட்டு இப்படி சொல்லுகின்றதா இந்த வார்த்தை என்று அறியும் அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய கிருபை பெரியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உதாரணமாக நம்மளுக்கு விளங்கக்கூடியதாக சொல்றேன். ஆண்டவர் எப்படி விளங்கப்படுத்தக்கூடியதாக சின்ன சின்ன குருவிகளையும் சின்ன சின்ன புல் பூண்டுகளையும் பற்றி சொன்னார், அதே மாதிரி உங்களுக்கு சொல்றேன். நீங்க வானப்படியால வாரீங்க அல்லது பஸ்ஸால இறங்கி வாரீங்க. ஒருவன் அதுல என்ன செய்யறான் நின்று, சகோதரனே சகோதரியே, எனக்கு வயித்த கலக்குது, இதுக்குள்ள போறதுக்கு ஒரு 50 வேலைக்கு இவன் தர்றான், ஒருதன் தர்றான் இல்ல, என்னட்டையும் மாத்தினே இல்ல, 50 வேலை போட்டாதான் அதுக்குள்ள அந்த கதவு வேலை செய்யும், நான் உள்ளுக்குள்ள ஓட எனக்கு ஒரு 50 வேலைக்கு தந்து விட்டு போங்க. பின்ன அவன் எப்படி கேட்கிறான்றது எங்களுக்கு, அவன் என்ன செய்யறான், ஐயோ எனக்கு கலக்குது, எனக்கு 50 வேலை தந்துட்டு போங்க. சரி, ஆகவே பின்ன நாங்க என்ன செய்யறோம், அதில் வர்றாங்க, உன்னுடைய வயிற்று வலியை கர்த்தர் சுகமாக்குவார், உன்னுடைய வயிற்று வலியை நான் உனக்காக இப்ப நான் கோயிலுக்கு தான் போறேன், நான் இப்பொழுது நான் போயிட்டு ஜெபிக்கிறேன் என்று சொல்லி போட்டு நாங்க வர்றோம் என்று வைப்போம். சரியா? பின்ன அவன் என்ன செய்வான்? நீ வந்து கோயில்ல ஜெபிக்கும் வரைக்கும் இவன் இந்த 50 பெனிக்கு கிடைக்காட்டி இவன் என்ன செய்வான் சிந்திப்பாருங்க. பின்ன அப்படிப்பட்டவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வயிற்றோட்டத்தை ஆண்டவர் குணமாக்குவார், உன்னுடைய வயிற்று வலியை சுகமாக்குவார், வயிற்றோட்டம் போகாமல் ஆண்டவர் உன்னை தடுப்பார். நீ பயப்படாதே, இந்த 50 பெனிக்க நீ இதை நீ நம்பிக்கை வைக்காதே என்று சொல்லிக்கொண்டு நாங்க இருப்போம். என்ன நடக்கும்? அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்க கர்த்தரையும் உங்க ஜெபத்தையும் நீ கொண்டு குப்பையில போடு. ஆட எந்த போதும் என்றா உனக்கு சொல்லி தந்தா, நாம் படுறவாடு உனக்கு தெரியுமா? உனக்கு வைத்த கலக்கினாத்தான் தெரியும். இதுக்குள்ள வைத்த கலக்கி இருந்தா அது அனுபவப்பட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும். ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்க்கையில அனுபவம் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்ன அந்த நேரத்தில் எப்படி பேசுறன்னு பேசாமல் அவன் பேசுவான். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுவா திருப்பி என்ன தெரியுமா? நீ அப்படி வேண்டா, உன்ற விசுவாசம் அப்படி எனக்கு சுகமாகும். நான் என்ற விசுவாசத்துல வயிற்றால் போக பண்ணி காட்டுறேன். உன்ற கிருகை இல்லாத விசுவாசம் என்னத்தை செய்யுதுன்றதை நீ காட்டு, நான் கிருகையினால் அந்த விசுவாசத்தை நான் செய்து காட்டுறேன் பாப்போன்னு சொல்லி என்ன செய்யறான்? அடுத்த ஒன்று ஓடி போய் கேட்கிறான். 50 வேணி வாங்கிட்டான். ஓடி போய் என்ன செய்யறான்? டப்பு போய் இருந்து போட்டு அவனை நிக்கத்தான சொல்லி போட்டு போனான். பத்தியா, இப்பதாகப்பா சுகமா இருக்கு. உங்க விசுவாசம் ஜெயிச்சுதான், என்ற கிரிகையினால வந்த விசுவாசம் ஜெயிச்சுதான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? பாத்தீங்களா? அது அருமையான தேவனுடைய பிள்ளையே. இப்ப பாருங்க, 18வது வருஷத்தை வாசி பாருங்க. 18வது வருஷத்தை வாசிங்க. இப்ப வாசி.
பாத்தீங்களா? அப்படி சொல்லி போட்டான் என்றா நீ காட்டு என்ற விசுவாசத்தை, நான் கிரிகையில என்ற விசுவாசத்தை காட்டிட்டேன் பார். இப்பொழுது உஞ்சாண்டவர் சுகமாக்கினாரா, இந்த 50 மணிக்கு சுகமாக்கிச்சுதா என்று சொல்லி கேட்டால் உன்னுடைய நிலைமை என்ன என்று சொல்லி யார் கேட்கின்றார்? யாக்கோபு கேட்கின்றார். ஆகவேதான் யாக்கோபு சொல்றார், கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனால என்ன செய்வான்? அவன் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிற மட்டுமல்ல, இவன் கேட்பான், நீ எங்க போறா, எந்த சபைக்கு போறா, எந்த போதம் உனக்கு இதை போதிச்சான். அவன் போதவனை கண்டாலே காரித்து போவான், சபைக்கே கிட்ட வரவும் மாட்டான். ஏனென்றால் இங்க போனா நம்முடைய நிலைமை இப்படித்தான் இருக்குமென்றா அவன் யோசிப்பான். பாருங்க, அதான் யாக்கோபு திட்டமாக இங்கே கர்த்தருடைய ஆவியான கவினால் எழுதி வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட மனுஷனை யாக்கோபு பார்த்தான், சொல்றார், வீணான மனுஷனே, வீணான மனுஷனே, செயலிலே காண்பிக்காத உன்னுடைய விசுவாசம் செத்து போயிட்டே என்று சொல்லி சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். செய்யக்கூடாத, இந்த வார்த்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, செய்யக்கூடாத காரியங்களை செய்த பாவத்துக்காக நாங்கள் எங்கே போக வேண்டும்? செய்யக்கூடாத காரியத்துக்காக செய்த பாவங்களுக்காக நாங்கள் எங்க போக வேண்டும்? எங்க போவோம்? நாங்க பாதாளத்துக்கு போவோம். செய்யக்கூடாத காரியங்களை நாங்கள், அதாவது நாங்கள் செய்யக்கூடாத விஷயத்தை நாங்கள் செய்த பாவத்துக்கு நாங்கள் எங்க தண்டனை அனுபவிக்க வேண்டும்? பாதாளத்தில் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அதே போன்று செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விடுகின்ற பாவத்துக்காகவும் நாங்கள் ஒரு நாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், நீதி கிரிகைகளான சபைக்கு தசமபாகம் கொடுக்கிறது, காணிக்க கொடுக்கிறது, சபையின் தேவைகளை தாங்குகிறது, இவைகள் எல்லாம் நாங்கள் செய்யத்தான் வேணும். இவையற்றோடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனைய நீதி கிரிகளையும் நாங்கள் செய்கிற தேவஜனங்களாக நாங்கள் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்விதமான நீதிக்கிரியை நாங்கள் தசமபாகங்கள் கொடுக்கிறோம், காணிக்கல் கொடுக்கிறோம், சபையினுடைய தேவைகளை நாங்கள் தாங்குகிறோம். அது மட்டுமல்ல, ஏனைய நீதிக்கிரிகளான ஏழைகளுக்கு இறங்குகிறது, அநாதைகளுக்கு இறங்குகிறது, உதவுகிறது, விதவைகளை கவனிக்கின்றது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உத்தம விதவைகளை சபை கவனிக்க வேண்டும். ஏனைய விதவைகளை ஏனைய விசுவாசிகள் தேர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு வேதம் கற்பிக்கிறது. இறந்து கேட்பவர்களுக்கு நாங்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது, உதவ வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கட்டாயம் நாங்கள் கடைபிடிக்க வேண்டியது நீதிக்கிரியை. இவற்றை செய்யாமல் விடுவதனால் நாங்கள் ஒரு நாள் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டி வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஏன் இவற்றை வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே இந்த இல்லை என்பதை நான் நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தசமபாகத்தை குறித்து போதிப்பார்கள், காணிக்கைகளை குறித்து போதிப்பார்கள், சபை தேவைகளை குறித்து போதிப்பார்கள். ஆனால் மற்ற நீதிக்கிரிகளை குறித்து போதிப்பதில்லை. ஏனென்றால் அந்த நீதிக்கிரிய ஒரு மனுஷனை நரகத்துக்கு கொண்டு செல்லும். நீதிக்கிரிகள் செய்யாமல் விடுவதனால் ஒரு நாள் ஆண்டவர் கேட்கின்றார், அந்த நீதிக்கிரிகளை குறித்து தான் கணக்கு கேட்கின்றார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு நாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நான் ஆங்கில ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்து கொண்டிருந்தேன். அந்த விளம்பரத்திலே அநேக சிறு பிள்ளைகளுடைய படங்கள் எல்லாம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வீட்டுக்கு அந்த நேரத்திலே வந்த சகோதரன் கேட்டார், ஒரு சகோதரர் வந்து கேட்டார், என்ன பசதியில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் போட்டிருக்கு, என்ன விஷயம்? நான் சொன்னேன், இந்த குழந்தைகள் எல்லாம் நீங்க விருப்பம் என்றா வாங்கலாம், அது விக்கிற காண்டி போட்டுக்காங்க. அதாவது விக்கிற என்றால் என்ன அழகான தமிழ்ல சொல்லணும்டா, நீங்க தத்து எடுப்பதற்காக போட்டுக்கிறாங்க, அல்லது நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பணம் அனுப்பி அது உங்களுடைய பிள்ளைகளாக சுவீகரித்துக் கொள்ளலாம். பின்ன உடனே அவர் சொன்னார், பாஸ்டர் அப்படியேண்டா எனக்கும் இப்படி ஒரு புள்ளி ஒன்று எடுத்து தாங்க, நான் வளர்க்க போறேன். ஓகே, பிரச்சனை இல்லை என்று சொல்லி இப்ப ட்ரை பண்ணி கொண்டுதான் கர்த்தருக்கு சித்தமெண்டா கிடைக்கும். அநேகமான பிள்ளைகள் அப்படி இருக்குது. பாருங்க இவ்வளவு வேதனையான விஷயம். இந்த பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் இப்படியான பேப்பர்ல விளம்பரம் போட்டு போடுற. சிந்திச்சு பாருங்க எப்படிப்பட்ட
பெத்த தகப்பன் யார்? எங்கள் தேவன். அந்த பெத்த தகப்பன் எல்லாவற்றிலும் பெத்த தகப்பனும் தாயுமாய் இருக்கிறவர் அந்த பிள்ளைகளை கவனிக்காது போனால் அந்த பெத்த தகப்பனுக்கு வயிறு எப்படி எரியும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த காரியங்களிலே மிகவும் கவனமாயிருந்து இவ்விதமான நற்கிரியங்கள் செய்த பிள்ளைகளாய் காணப்பட. மத்தேயு சுவிசேஷத்திலே 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 25ஆம் அதிகாரம் 41 46 வரைக்கும். மத்தேயு 25 41 46 வாசிங்க. புதிய ஏற்பாடு 40ஆம் பக்கம் வாசிங்க. பட்டண்டு 25ஆம் அதிகாரம் 41 46 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் அவருக்கு ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தீங்களா, நாங்கள் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்ததினால் அல்ல, செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய தவறுவதினாலும் நாங்கள் நித்திய ஆக்கினையை அடைய வேண்டியவர்களாக நாங்கள் மாறுகின்றோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் அறிவிப்பதும் அதேவேளை ஆத்மாக்களை சபைக்கு அழைத்து வருவது மிக மிக அவசியத்திலும் அவசியம். இவற்றுடன் நீதி கிரியைகளையும் நாம் செய்ய ஒருபொழுதும் நாங்கள் தவறி விட்டுவிடக் கூடாது. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் நீங்கள் விட்டு விடாதிருக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது இன்னும் ஒரு வகையினரை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரியாள் அதிவிலை உயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களிலே பூசிய பொழுது இந்த யூதாஸ் என்ன செய்கிறான்? அதை கண்டு என்ன செய்கிறான்? இதை இப்படி வீணாக்கலாமா, இதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அங்கே அவன் ஒரு கேள்வி ஒன்று எழுப்புவதை பார்க்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய இந்த கூற்றை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவள் எல்லாருக்கும் முன்பாக அவன் சொல்லுகின்றான், இதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே. பாருங்கள், தரித்திரல்ல அவ்வளவு அக்கறை உள்ளவனாக, அந்த நீதி கிரியை செய்கிறவனிலே அக்கறை உள்ளவனாக அவன் அங்கே தன்னை காண்பிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதம் அவனை அதை குறித்து அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகின்றது, அவன் திருடனாய் இருந்தபடியினால் அப்படி சொன்னான். அப்படித்தான் வேதம் சாட்சி வருகின்றது. அவன் தரித்திரர் மேல் இருந்த கரிசனையிலே அவன் சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக இன்று சிலர் தங்கள் சபைக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகத்தையோ காணிக்கையோ அவர்கள் சபையுடைய தேவைகளையோ அவர்கள் சந்திக்காமல், அல்லது ஏதோ ஒரு பகுதியை சபைக்கு காட்டிவிட்டு அவர்கள் அதிலேயே எடுத்து நாங்கள் அங்கே அதை செய்கின்றோம், அங்கே அநாதை இல்லங்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம், நாங்கள் இங்கே இல்லாத பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். அதையும் வேதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சபைக்கு, கர்த்தருடைய சபைக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து நீ மேலதிகமாக இந்த நீதி கிரியைகளை நீ செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு வேதம் கற்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான கிரியைகளை, இந்த விதமான, அதாவது சபைக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் ஒரு மனிதன் தன்னுடைய நீதி கிரிகளை செய்வான் என்றால் அதே கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதை நாங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்கின்றோம். அவருடைய பார்வைக்கு அப்படிப்பட்ட ஒரு திருடனாக காணப்படுகிறார். எத்தனை பேர் சொல்லுவார்கள், நான் தசமபாகத்திலே நான் 100 மார்க் தசமபாகம் கொடுக்க வேண்டும், 50 மார்க்கை நான் கொடுத்து விட்டு 50 மார்க்கை நாங்கள் ஏழை பிள்ளைகளுக்கு அனுப்புகிறோம். ஏழை பிள்ளைக்கு இது மனித தத்துவம். ஆனால் வேதத்திலே ஆண்டோடைய கட்டளை என்ன? இதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய
தூதுக்காக வாசிக்கப்பட்டதில் 6வது வசனத்தை வாசிப்போம். வேதத்தில் ஆண்டவருடைய கட்டளை என்ன, இதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தூதுக்காக வாசிக்கப்பட்டதில் 6வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே தேவாலயத்துக்கு போகும் இந்த பேதுருவும் யோவானும் சேர்ந்து இந்த சப்பானியுடன் நின்று பேசுகிறாங்க. எங்களை நோக்கி பாரு என்று சொல்றாங்க. நிச்சயம் இவர்களிடம் பணம் இருந்திருக்கும், ஆலயத்தில் போட இருந்திருக்கும், தடுத்துறதுக்கு போட இருந்திருக்கும், நிச்சயமாக இவரிடம் இருந்திருக்கும். ஆனால் பேதுருவோடு ஆவியானவர் அந்த நேரத்திலே பேசுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒன்றை சிந்திச்சு பாருங்க. இந்த சப்பானி 40 வருட காலமாக ஒரு சப்பானி என்று சொல்லப்படுகின்றது. அனுதினமும் இந்த ஆலயத்திலே அவர்கள் கொண்டு போய் அவன் ஆலய வாசலிலே வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்கு போய்த்தான் இருந்திருப்பார். அப்படி என்றால் இந்த சப்பானி சுகமடையவில்லையே, அப்படியால் இந்த சப்பானியை ஆண்டவரை கண்டுகொள்ளவில்லையா? நாம் அறிவோம். நிச்சயமா ஆண்டவர் தேவாலயத்துக்கு ஜெபத்துக்கு அங்கே போயிருப்பார், இந்த சீசரோடு போயிருப்பார். ஆனால் இன்றைய நாளிலே இந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் தன்னுடைய காரியத்தை நடப்பிப்பதற்காக அவனை அங்கே சாட்சியாக அங்கே வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த பேதுரு போன பொழுது அங்கே என்ன செய்கின்றார்? ஆவியானவர் பேதுருவோடு பேசுகின்றார். அந்த பேதுருவோடு பேசுகின்ற அந்த வார்த்தை தான் இந்த பேதுருடைய வாயிலிருந்து அங்கே வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லாமல் பேதுரு ஒருபொழுதும் செய்ததே இல்லை. நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லாமல் பேதுரு ஒரு அடி எடுத்து வைக்க இல்லை. ஒரு அடி எடுத்து வைக்கிறாலும் ஆண்டவரே நானும் வரட்டா என்று கேட்டுத்தான் இந்த பேதுரு வைப்பார். அப்படிப்பட்ட பேதுரு ஆண்டவர் பேசாமல் ஒருபொழுதும் பேச மாட்டார். ஆகவே பேதுரு பேசும் பொழுது யோவானை பாருங்கள், யோவான் பேசுனது அங்கே சொல்லப்படவில்லை. யோவான் தாழ்மையோடு அங்கே நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், 2 ஊழியர்கள் செல்லும் பொழுது அங்கே மூத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செய்கிறார்? அங்கே கர்த்தருடைய வார்த்தை, அதாவது அவனோடு பேசும் பொழுது இந்த யோவான் என்ன செய்கின்றார்? பேசாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? யோவானும் ஒரு அந்த சபையின் தூணாக இருக்கின்றபடியால் அவனுக்கு பேதுருடைய கிரியைகள் என்னென்று தெரியும், பேதுரு என்ன செய்ய போகிறார் என்று நிச்சயமாக தெரியும். ஆகவே இந்த யோவான் என்ன செய்கின்றார்? உடனடியாக ஜெபத்தில் இருந்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். பக்கத்தில் இருக்கும் பொழுது ஜெபித்துக் கொண்டே இருந்திருப்பார். இன்றைக்கு இந்த சப்பானிக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், இந்த பேதுரு மூலமாக கர்த்தர் பெரிய கிரிகளை நடப்பிக்க வேண்டும், இவன் ஒரு சாட்சியாக எழுப்ப நிச்சயமாக அந்த யோவான் ஜெபத்தில் இருந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த பேதுரு மட்டும் பாருங்கள் எவ்விதமான ஒழுங்கை இன்றைக்கு பாருங்க. சுவிசேஷம் சொல்ல போனா இன்றைக்கு பல பேரும் இன்றைக்கு என்ன செய்வாங்க? போராட்டத்தில் எல்லாருமே கதைப்பாங்க. முழு பேரும் கதைச்சு அவன் கேட்கிறவனுக்கு ஒன்றுமே விளங்காமல் சாம்பராக்கி போட்டு வந்துருவாங்க. ஒரு ஒழுங்கொண்டே ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த பேதுரு பேசும் பொழுது அங்கே யோவான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று யோவானுடைய வாஞ்சை. இதுதான் அப்போஸ்தல ஊழியம்.
ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேதுரும் யோவானும் கொடுக்கும் பணம், இந்த பேதுரும் யோவானும் கொடுக்கிற பணம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஒரு நாள் அந்த சப்பானிக்கு உதவும், அல்லது ஒரு கிழமைக்கு உதவும், அல்லது ஒரு மாசத்துக்கு உதவும், சில நேரங்களில் ஒரு வருஷத்துக்கு உதவும் என்று சொல்லி வைப்போம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் கொடுக்க போகின்ற பிச்சையானது அவனுடைய ஆயுள் பூராகவும், அந்த ஆயுள் பூராகவும் அவனுக்கு தேவைப்படுகின்ற, ஆயுள் பூராவும் அவனை போஷிக்கின்ற ஒரு பிச்சையாக காணப்பட போகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய நாமம் எங்கும் மகிமைப்பட வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தம். ஆகவே அவன் அவரிடத்திலே ஏதாவது கிடைக்கும் என்று அவன் வாஞ்சியோடு எண்ணி நோக்கி கொண்டிருக்கிறான். ஏதும் பணம் கிடைக்கும், பொன் வெள்ளி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் பொன்னும் வெள்ளியும் அவருடைய இல்லை என்ற உடனே அவனுடைய இருதயம் சோர்வடைந்திருக்கும். உண்மைதான். அவன் எதிர்பார்த்தது பிச்சை. அவன் இனி மற்றவர்களின், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதோ பாருங்க, இந்த பேதுருவிடம் வெள்ளியும் பொன்னும் இல்லை என்ற உடனே அங்கே இன்னொரு தெளிவொன்று வருகின்றது. அவன் எதிர்பாராத ஒரு பிச்சை அவனுக்கு கிடைக்கத்தான் போகின்றது. அவன் இனி மற்றவருடைய கையை அவன் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய வாழ்க்கை பூராவும் அவன் அந்த ஆலயத்தின் வாசலிலே வந்து காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆலயத்தின் வாசலிலே பிச்சை எடுக்கும் நோக்கத்தோடு வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அந்த வாசலிலே பிச்சை எடுக்க காத்து கொண்டிருக்க வேண்டிய அந்த மனுஷன் அந்த வாசலண்டையிலே சாட்சியா நிற்க போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பேதுரு அப்போஸ்தலர் முன்பாக கர்த்தர் ஒரு பெரியதொரு அற்புதத்தை நடப்பித்தார். பெரிதான ஒரு பிச்சையை அவனுக்கு போட்டார். அவன் உண்மையிலேயே அவரிடமிருந்து பெரிதான பிச்சையை தான் எதிர்பார்த்தான். ஆனால் கர்த்தர் உண்மையிலேயே அதைவிட பன்மடங்கு பெரிதான ஒரு பிச்சையை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் 8 வாசிப்போம். வசனம் 8 12 வாசிங்க. பேதுரு அப்போஸ்தலர் தன்னிடம் இருந்த மேன்மையான பிச்சை ஒன்றை அந்த சப்பானிக்கு போட்டார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நீ எழுந்து நட. அந்த நிமிஷமே அவர் பேதுருவையும் யோவானையும் அவன் பற்றிக் கொண்டு ஆலயத்துக்குள்ளே சென்றான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஆலயத்துக்குள்ளே சென்றான்? தேவனை துதித்துக் கொண்டே சென்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் செயற்பாடுகள் தேவனை மகிமைப்படுத்துகின்றதா? உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தேவனை மகிமைப்படுத்துகின்றதா? மற்றவர்கள் உன்னிமித்தமாக தேவனை மகிமைப்படுத்துகின்றார்களா? உன்னிமித்தமாக சபை மகிமைப்பட்டிருக்கிறதா? உன்னிமித்தமாக சபையின் தேவ ஊழியர்கள் மகிமைப்படுகின்றார்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிந்தித்து பார். அல்லது உன்னிமித்தமாக சபை தூசிக்கப்படுகிறதா? உன் நிமித்தமாக சபையின் ஊழியர்கள் தூசிக்கப்படுகிறார்களா? உன் நிமித்தமாக சபையின் விசுவாசிகள் தூசிக்கப்படுகிறார்களா? உன் நிமித்தமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தூசிக்கப்படுகின்றதா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் பிச்சையே போட மாட்டான். இவன் ஆபத்துக்கு உதவவே மாட்டான். இவனுடைய இயேசுவும் இவனுடைய சபையும் இவனுடைய போதகரும் இவனுடைய பிரசங்கமும் இப்படியாக தேவனுடைய பரிசுத்த ஊழியத்தை குறித்து குற்றப்படுத்த காரணமாயிருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள், சுவிசேஷத்தை கூறி ஒரு ஆத்மாவை ஆதாயமாக்கி விடுவதை விட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய சரியான வாழ்க்கையின் மூலமாக அநேக ஆத்மாக்களை ஆண்டவருக்கு சம்பாதித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய, ஒரு ஆண்டுடைய பிள்ளையுடைய சரியற்ற வாழ்க்கை நிமித்தமாக அநேக ஆத்மாக்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர முடியாதில்லை ஏற்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்று உடலாலும் உள்ளத்தாலும் சப்பானிகள் ஏராளம் பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். உடலாலும் உள்ளத்தாலும் சப்பானிகள் அநேகர், ஏழைகள் அநேகர், கருத்திரர் அநேகர், நோயுற்றவர்கள் அநேகர், அநாதைகள் அநேகர், சிறைப்பட்டோர் அநேகர். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பிச்சை கேட்டு கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். பிச்சை கேட்டு கதறுகிறார்கள். தங்களுடைய உடலாலும் உள்ளத்தினாலும் தங்களுடைய உடலாலும் இருதயத்தினாலும் அவர்கள் வேதனைப்பட்டு பிச்சை கேட்டு கதறுகிறார்கள். அவர்களுக்கு பிச்சை தேவையாக இருக்கிறது. சிலர் வீதிகளிலே, சிலர் வீதி ஓரங்களிலே, தெரு ஓரங்களிலே, சிலர் வீடுகளிலே இருந்து கதறிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இதயத்தை அடைக்காது. இன்றைக்கு
உங்களிடம் கொடுப்பதற்கு எத்தனையோ பிச்சைகள் உங்களிடம் உண்டு. அந்த பிச்சைகளை கொடுப்பதன் மூலம் அவனுடைய உள்ளத்திற்கும் அவனுடைய ஆத்மாவுக்கும் உங்களிடம் இருக்கின்ற பிச்சைகளை கொடுப்பதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய சபை மகிமைப்படும், அவருடைய ஊழியர்கள் மகிமைப்படுவார்கள். கர்த்தருக்கென்று அவர்கள் சாட்சியாக எழும்பி கர்த்தருடைய நாமத்தை துதித்துக் கொண்டு உங்களோடு கூட ஆலயத்துக்குள்ளே வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களுடைய இதயங்களோடு பேசி கிரியை நடத்தினார். ஆமென், ஆமென், ஆமென். இதுவரை நீங்கள் கேட்ட தேவதூது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தர் இயேசுவுக்குள் நம்புகிறோம். உங்களுக்கு தேவையான பிரசங்க கேசட்டுகள் மற்றும் எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறும் வழங்கப்படும் தேவதூது கேசட்டுகள், உபவாச விழிப்பு ஆராதனைகளில் வழங்கப்படும் ஆழ்ந்த சத்தியங்கள் அடங்கிய வேத படிப்பு கேசட்டுகள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். எமது சபையானது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரில் பானோஃபுக்கு அருகாமையில் உள்ள ஆவோக்காவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. கர்த்தருடைய முழுமையான வழிநடத்தலுடனும் தரிசனத்துடனும் பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து கர்த்தருடைய வேளை வந்தபோது அவரிடமிருந்து புறப்பட்டதே ஹம் ஜெகோவா நிசி பூரண சுவிசேஷ சபையாகும். ஹம் நகரில் அமைந்திருக்கும் கர்த்தரின் இந்த ஒரே ஒரு சபையானது சத்தியத்தில் சத்தியமாகவே பிரசங்கித்து வரும் தேவனுடைய வீடாக இருந்து வருகிறது. எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறு தினமும் பிற்பகல் 3 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் ஒவ்வொரு வியாழனும் பிற்பகல் 6:30 மணிக்கு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதம் உபவாச நாள் அனுஷ்டிப்பும் விழிப்பு ஆராதனையும் நடைபெறுகிறது. நீங்களும் எமது சபை ஐக்கியத்திலும் ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பலனடைந்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என வாஞ்சையுடன் உங்களையும் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி உள்ளவனாயிருந்திட பழகு, நாளெல்லாம் இயேசுவை பாடிட பழகு, நலமாய் குணமாய் வாழ்ந்திட பழகு. இது நாள் மட்டும் இயேசு தேவன் நம்மை காத்து வந்தாரே, இனியும் காத்திடுவாரே. நன்றி உள்ளவனாயிருந்திட பழகு, நாளெல்லாம் இயேசுவை பாடிட பழகு, நலமாய் குணமாய் வாழ்ந்திட பழகு. இது நாள் மட்டும் இயேசு தேவன் நம்மை காத்து வந்தாரே, இனியும் காத்திடுவாரே. உண்மை உண்மை இது உண்மையே, இயேசு ஜீவிக்கிறார் இது உண்மையே. நன்மை நன்மை என்றும் நன்மையே, நாளும் ஜெபத்தினில் வாழ்ந்தால் நன்மையே. நன்றி உள்ளவனாய் இருந்திட பழகு, நாளெல்லாம் இயேசுவை பாடிட பழகு, நலமாய் குணமாய் வாழ்ந்திட பழகு. இது நாள் மட்டும் இயேசு தேவன் நம்மை காத்து வந்தாரே, இனியும் காத்திடுவாரே. ஒளிதரும் வெளிச்சத்தை போலே, ஜபத்தினில் வாழ்கின்ற வாழ்க்கை ஒளிதரும் வெளிச்சத்தை போலே, உலகமே தேடிடும் உண்மையின் பிறப்பிடம் இதுவே. இவனில்
சொன்னவர் தானே இயேசு. நன்றி உள்ளவனாய் இருந்திட பழகு, நாளெல்லாம் இயேசுவை பாடிட பழகு. நலமாய் குணமாய் வாழ்ந்திட பழகு. இது நாள் மட்டும் இயேசு தேவன் நம்மை காத்து வந்தாரே, இனியும் காத்திடுவாரே. தாழ்மையின் மேன்மையில் தானே தாவீது வம்சத்தில் தானே, தாழ்மையின் மேன்மையில் தானே தாவீது வம்சத்தில் தானே, ஏசென்னும் நேசரை உலகமே கண்டது இங்கே. அன்பனும் வார்த்தையும் அர்த்தங்கள் தானே இயேசு. ஆபத்து காலத்தில் அனுகூல துணைதான் இயேசு. நன்றி உள்ளவனாய் இருந்திட பழகு, நாளெல்லாம் இயேசுவை பாடிட பழகு. நலமாய் குணமாய் வாழ்ந்திட பழகு. இது நாள் மட்டும் இயேசு தேவன் நம்மை காத்து வந்தாரே, இனியும் காத்திடுவாரே. உண்மை உண்மை இது உண்மையே, இயேசு ஜீவிக்கிறார் இது உண்மையே. நன்மை நன்மை என்றும் நன்மையே, நாடும் ஜெபத்தினில் வாழ்ந்தால் நன்மையே. உண்மை உண்மை இது உண்மையே, இயேசு ஜீவிக்கிறார் இது உண்மையே. நன்மை நன்மை என்றும் நன்மையே, நாடும் ஜெபத்தினில் வாழ்ந்தால் நன்மையே. நன்றி உள்ளவனாயிருந்திட பழகு, எல்லாம் இயேசுவை பாடிட பழகு. நலமாய் குணமாய் வாழ்ந்திட பழகு. இது நாள் மட்டும் இயேசு தேவன் நம்மை காத்து வந்தாரே, இனியும் காத்திடுவாரே.